மகாபாரத போர் நடப்பதற்கு சிறிது நாட்களுக்கு முன் கிருஷ்ண பரமாத்மா துரியோதனனுக்கு சமாதான தூது செல்ல விரைந்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஜோதிடத்தில் வல்லவனும் புத்திசாலியுமான சகாதேவனை கூப்பிட்டு கேட்கின்றாராம், சகாதேவா, ஏதாவது உபாயம் சொல்வாயா இந்த போரை நிறுத்த என்று கேட்கும் பொழுது சகாதேவன் பஞ்சபாண்டவர்களில் ஒருவன். அவன் கூறுகின்றானாம், வாசுதேவ கிருஷ்ணா, இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் 3 உபாயங்களை நாம் மேற்கொள்ளலாம். ஒன்று, கர்ணனை சக்கரவர்த்தியாக முடிசூட்டினால் துரியோதனன் மகிழ்ந்து இந்த போரை நிறுத்தி விடுவான். இரண்டாவது, அர்ஜுனனுடைய காண்டீபத்தையும் பீமனுடைய கதாயுதத்தையும் உடைத்து விட்டால் இந்த போர் நின்றுவிடும். மற்றும் திரௌபதியினுடைய கூந்தலை வெட்டிவிட்டால் அவளுடைய சபதம் நின்றுவிடும். இதன் மூலமாகவும் போரை நிறுத்தலாம் என்று சொன்னான். மூன்றாவதாக சகாதேவன் சொன்ன உபாயம் என்னவென்றால், கிருஷ்ணா, உங்களை கட்டி போட்டு விட்டால் இந்த மகாபாரத போரே நடக்காது என்று கூறினார். கிருஷ்ணர் கேட்கின்றாராம், உன்னால் முடியுமா என்னை கட்ட என்று கேட்கும் பொழுது சகாதேவன், என்னால் நிச்சயமாக முடியும் என்று சொல்கின்றானாம். எங்கே பார்க்கலாம் என்று கிருஷ்ண பரமாத்மா பல ஆயிரம் ரூபங்களை எடுக்கின்றாராம். ஒவ்வொன்றாக கட்ட வேண்டும் அல்லவா, அது முடியாதல்லவா. ஆனால் சகாதேவன் 2 கரங்களையும் தலைக்கு மேல் கூப்பி நெஞ்சிலே கிருஷ்ணனுடைய மந்திரத்தை சொல்லி அதன் மூலமாக ஒவ்வொரு உருவத்தையும் கட்டிக்கொண்டே வந்தானாம். இறுதியாக ஒரே உருவமாக நின்றார் கிருஷ்ண பரமாத்மா. இப்பொழுது பக்தியினால் கிருஷ்ணரை அசையாமல் கட்டி போட்டு விட்டான் சகாதேவன். கிருஷ்ண பரமாத்மா கூறுகின்றாராம், அப்பா, உன்னால் நான் கட்டுண்டேன், என்னை விடுவித்து விடு என்று கேட்கும் பொழுது சகாதேவன் ஜெயித்து விட்டான். சொன்னபடி கிருஷ்ணரை தன்னுடைய பக்தியால் கட்டி போட்டு விட்டான். அவருடைய கிருஷ்ண மந்திரத்தை கூறி இந்த அதிசயத்தை நிகழ்த்தியவன் சகாதேவன். எப்படி இருந்தாலும் அன்பு என்ற பாசவலைக்கு கட்டுப்படுபவன் தானே கிருஷ்ண பரமாத்மா. ஜெய் கிருஷ்ணா.